சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய இன்னல்களையும் மகிழ்ச்சிகளையும் முன்னதாகவே அறிவிக்கக்கூடியது சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியாகுங்க. உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யக்கூடிய பொருட்கள் நாட்டில் ஒரு முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அந்த வகையில் தற்போது சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் 4 மாதங்கள் கழித்து பொருள் மாற்றமானது செய்யப்பட்டிருக்குது. அந்த பொருள் என்ன, அந்த பொருளால் என்ன மாதிரியான தாக்கம் சமுதாயத்திற்கு ஏற்பட போகிறது என்பதை பற்றி தான் பதிவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டுருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. வீட்டில் எப்பயுமே சண்டையும் சச்சரமாக இருக்குதா? தீராத கடன் பிரச்சனையில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? நீங்கள் செஞ்சுட்டு வரக்கூடிய தொழிலில் சின்ன சின்ன பிரச்சனைகள், காரிய தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்குதா? இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவன்மலை முருகன் கோவிலை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாதுங்க. இங்கே இருக்கக்கூடிய ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யக்கூடிய பொருட்கள் முருகப்பெருமானால் சொல்லப்படுவது என்பதனால இதில் என்ன பொருட்கள் வைக்கப்படுது, அதனால் என்னென்ன விளைவுகள் ஏற்படும் என்பதை தெரிந்து கொள்வதில் அனைவருக்குமே ஆர்வம் அதிகமாகவே இன்றளவும் இருந்துட்டு தாங்க இருக்குது. அப்படி அனைவருடைய ஆர்வத்தையும் தூண்டக்கூடிய வகையில் நேற்று, அதாவது 10/3/2026 சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் 4 மாதங்களுக்கு பிறகு புதிய பொருளானது நேற்று மாற்றப்பட்டிருக்குதுங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிக பிரபலமான முருகன் கோவிலில் ஒன்றாக சொல்லக்கூடியது திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலாகுங்க. வேறு எந்த கோவிலுமே இல்லாத வகையில் இங்கே இருக்கக்கூடிய ஆண்டவன் உத்தரவு பெட்டி தான் இந்த கோவிலினுடைய தனிச்சிறப்பாகவும் சொல்லப்படுது. மேலுமே பக்தருடைய கனவுல சென்று சுப்பிரமணிய சுவாமி சொல்லக்கூடிய பொருள் வைத்து பூஜை செய்யப்படுவது பல நூற்றாண்டு ஆண்டுகளாக இந்த கோவிலில் இருக்கக்கூடிய வழக்கம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அடுத்த பக்தருடைய கனவுல வேறு பொருள் வைக்கும் வரைக்கும் முந்தைய பொருளை உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்படுவது வழக்கமாகும். இப்படி வைக்கக்கூடிய பொருட்களுக்கு கால அளவு என்று எதுவுமே கிடையாதுங்க. இந்த நிலையில சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருட்கள் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், இல்லைன்னா நடக்க போகக்கூடிய நிகழ்வுகளை முன்கூட்டியே கணிப்பதாகவும் பக்தர்களுடைய நம்பிக்கையாக சொல்லப்பட்டு வருதுங்க. இதற்கு முந்தைய காலங்களில் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் ஏராளமான பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டு வந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி முதல் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் கடல் நீரானது வைத்து பூஜை செய்யப்பட்டு வந்ததாகவும் சொல்லப்படுது. இந்த நிலையில் திருப்பூர் மாவட்டம் உண்டார்பட்டியைச் சேர்ந்த ராம்குமார் என்ற பக்தருடைய கனவுல வந்த உத்தரவின் அடிப்படையில் நேற்று, அதாவது 10/3/2026 முதல் மஞ்சள் பிள்ளையார், வெற்றிலை பாக்கு, அருகம்புல், எலுமிச்சை பழம் வைத்து பூஜை செய்யப்பட்டு வருதுங்க. ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் மாற்றப்பட்ட பொருளுக்கு என்ன அர்த்தம், இவை எதை உணர்த்துகிறது, இதனால என்ன மாதிரியான தாக்கம் சமுதாயத்திற்கு ஏற்பட போகிறது என்ற ஆர்வம் பக்தர்களிடையே அதிகரித்திருக்குதுங்க. இது குறித்து சிவாச்சாரியிடம் கேட்டபோது ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் தற்போது வைக்கும்படி உத்தரவிடப்பட்டுள்ள பொருட்கள் அனைத்துமே மங்களகரமானவை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க. இதனால நாட்டில் சுப நிகழ்ச்சிகளானது அதிகமாக நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுது. நாட்டில் ஆன்மீக பற்று மக்களுக்கிடையே அதிகரிக்கும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்குதுங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வழிபட்டோம்னா சுப காரிய தடைகள் அனைத்துமே நீங்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க. அதே போல் அருகம்புல்லும் முழு முதற் கடவுளான விநாயக பெருமானுடன் தொடர்பு கொண்டதாகுங்க. விநாயகருக்கு அருகம்புல் படைத்து நம்ம வழிபட்டுட்டு வந்தோம்னா எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் சரிங்க, கஷ்டமாக இருந்தாலும் சரி, அனைத்துமே தீர்ந்து நம்முடைய வேண்டுதலானது நிறைவேறும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது. அதே போல் வெற்றிலை பாக்கு என்பது மங்களகரமான பொருளாகுங்க. எலுமிச்சம்பழத்தை ஆன்மீகத்தில் தெய்வீக பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அனைத்து தெய்வங்களுக்கும் படைத்து வழிபட ஏற்றதாகுங்க. அதுலேயும் குறிப்பாக பெண் தெய்வங்களுக்கு எலுமிச்சம்பழ மாலை அணிவிப்பதும், துர்க்கை ராகு காலத்தில் எலுமிச்சையில் தீபம் ஏற்றி வழிபடுவது மிகவும் சக்தி வாய்ந்த வழிபாடாக சொல்லப்படுதுங்க. மேலுமே துர்க்கை, காலபைரவர், காளி உட்பட உக்கர தெய்வங்களுக்கு எலுமிச்சை பழத்தை படைத்து வழிபடக்கூடிய வழக்கம் இன்றளவுமே இருக்குதுங்க.
இது தெய்வீக சக்தியை எளிதில் ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டதாகவும் சொல்லப்படுது. இந்த 5 பொருட்களுமே ஆன்மீகம் மற்றும் மங்கள நிகழ்வுகளுடன் தொடர்பு கொண்டது என்பதனால ஆன்மீகம் சார்ந்த மங்கள நிகழ்வுகளாக கோவில்கள், உற்சவங்கள், திருவிழாக்கள், கும்பாபிஷேகங்கள் போன்ற தெய்வீக காரியங்கள் நாட்டில் அதிகமாக நடப்பதற்கான வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்குதுங்க. திருப்பூர் மாவட்டம் சிவன்மலை முருகன் கோவிலில் இருக்கக்கூடிய ஆண்டவன் உத்தரவு பெட்டி ரொம்பவே பிரசித்தி பெற்றதாகுங்க. இதில் வைத்து வணங்கக்கூடிய பொருட்கள் நாட்டில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பக்தர்களுடைய நம்பிக்கையாக சொல்லப்பட்டு வருது. இதே போல் கடந்த காலங்களில் பல சம்பவங்கள் நடந்திருக்குதுங்க. ஒருமுறை சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் தண்ணீர், துப்பாக்கி போன்ற பொருட்கள் வைத்து வழிபட்ட போது போர் சுனாமி வந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. இதே போல் பல பொருட்கள் வைத்து இதுவரை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வணங்கப்பட்டிருக்குது. இருந்தாலும் சமீப காலமாக சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யக்கூடிய பொருட்கள் அதிக முக்கியத்துவத்தை பெற்றிருக்குதுங்க. சிவன்மலை முருகன் பக்தருடைய கனவுல சென்று குறிப்பிடக்கூடிய பொருளை அந்த பக்தர் கோவில் அர்ச்சகரிடம் வந்து தெரிவிப்பாராமாங்க. உடனடி அர்ச்சகரும் பூக்கட்டி போட்டு அது உண்மைதானா என முருகப்பெருமானிடம் உத்தரவு கேட்பாங்களாம். அப்படி உண்மை என வந்துருச்சு அப்படின்னா அந்த உத்தரவு பெட்டியில் ஏற்கனவே வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய பொருட்களை எடுத்துவிட்டு தற்போது பக்தரின் கனவுல சொன்ன அந்த பொருளானது உத்தரவு பெட்டியில் வைத்து வழிபடப்படும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மீண்டும் அடுத்த பக்தருடைய கனவுல சென்று சிவன்மலை ஆண்டவன் மற்றொரு பொருளை வைக்கும் வரை, அதாவது உத்தரவு வரும் வரைக்கும் முந்தைய பொருளை உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்படும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இந்த ஆலயத்தினுடைய முகவரி பார்த்திங்கன்னா அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில், சிவன்மலை, காங்கயம்பள்ளி, திருப்பூர் மாவட்டம் ஆகுங்க. காங்கயத்திலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவிலானது சிவன்மலை மீது அமைந்திருக்கிறது. அதே போல் சிவன்மலை மீது இருக்கக்கூடிய கோவிலை நடைப்பயணமாக அடைய 496 படிக்கட்டுகள் கொண்ட மலைப்பாதையானது அமைக்கப்பட்டிருக்குதுங்க. வாகனங்கள் மூலமாகவும் கோவிலுக்கு செல்ல தனிப்பாதையானது அமைக்கப்பட்டிருக்குது. கோவில் நிர்வாகத்தினரால் மலை மீது கோவிலுக்கு பேருந்து வசதி செய்யப்பட்டிருக்குதுங்க. தனியார் வாகனங்கள் மூலமாகவும் மலையை சென்று அடையலாங்க. சிவபாகியம் என்னும் நூலை எழுதிய சிவபாகிய சித்தர் சிவன்மலையில தங்கி தன்னுடைய விருப்ப தெய்வமான முருகப்பெருமானுக்கு திருக்கோவில் எழுப்பி வழிபட்டாராமாங்க. அவருடைய பெயராலேயே மலை சிவன்மலை என்று அழைக்கப்படுவதாக சொல்லப்படுதுங்க. இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா தினசரி 5 கால பூஜைகளானது நடைபெறுது. முதல் கால பூஜை காலை 6 மணிக்கு நடைபெறுங்க. காலசந்தி பூஜை காலை 9 மணிக்கும், உச்சிக்கால பூஜை மதியம் 12 மணிக்கு நடைபெறும். அதற்கு பிறகு சாயரட்ச பூஜை மாலை 6 மணிக்கு நடைபெறுங்க. அர்த்தஜாம பூஜை இரவு 8 மணியோடு 5 கால பூஜைகளும் நிறைவடையும். இந்த நேரத்தில் பக்தர்கள் தரிசனம் செய்யலாம் அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டிருக்குதுங்க. கோவிலோட தலை விருட்சகமாக தொரட்டி மரமானது அமைஞ்சிருக்குதுங்க. சிவன்மலை முருகன் கோவில் கிபி 10ஆம் நூற்றாண்டில் சோழர்களால் கட்டப்பட்ட கோவிலாகும். சிவன் திருப்புறத்தை அளிக்க மேருமலையை வில்லாக பயன்படுத்திய போது அதிலிருந்து சிதறிய ஒரு சிறு பகுதியே சிவன்மலை அப்படின்னும் அழைக்கப்படுது. இது பார்வதி மற்றும் அகத்தியர் சிவனை நோக்கி தவம் செய்த தலம் அப்படின்னும் அழைக்கப்படுதுங்க. மேலுமே வள்ளி மலைக்கு சென்று வள்ளியை மனம் முடித்த முருகப்பெருமான் வள்ளியோடு இங்கு குடிகொண்டதாகவும் வரலாறுல சொல்லப்பட்டிருக்குது. மேலுமே பார்த்தீங்க அப்படின்னா சிவன்மலை கோவிலுக்கு வெளியில தீப தூணானது அமைஞ்சிருக்குதுங்க. அந்த தூணின் அடிப்புறத்தில் விநாயகர் கிழக்கையும், சூளம் தெற்கையும், மயில் வடக்கையும் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் தண்டாபாணி மேற்கையும் வடிவமைக்கப்பட்டிருக்கிறாங்க. கோவிலுக்குள்ள தெற்கு பிரகாரத்தில் கைலாசநாதர், நானம்பிகை சன்னதிகளும் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல கிழக்கு முகமாக அமைஞ்சிருக்குதுங்க. மேற்கு பிரகாரத்தில் தென்மேற்கு மூலையில் கன்னிமூலை விநாயகரும், வடமேற்கில் தண்டாயுதபாணியும், கருவறையின் வெளி சுவற்றில் தட்சிணாமூர்த்தியும், துர்க்கைக்கு எதிரில் சண்டிகேஸ்வரர் போன்ற தெய்வங்களானது அமைஞ்சிருக்குதுங்க. சனி பகவானுக்கு என்று தனி சன்னதியும், அதை தவிர நவகிரக சன்னதியும், அடுத்து பைரவர் சன்னதியும் இந்த ஆலயத்தில் அமைஞ்சிருப்பது சிறப்புக்குரிய விஷயமாகவும் சொல்லப்படுதுங்க. சிவன்மலையில் இன்றுமே ஏராளமான சித்தர்கள் தவம் செய்து கொண்டிருப்பதாகவும், அவங்க புண்ணியம் செய்தவர்களுடைய கண்களில் அவ்வப்போது சில சித்தர்கள் புலப்படுவதாகவும் சொல்லப்பட்டிருக்குதுங்க. இந்த தல முருகனின் பக்தையான ஒரு பெண் காசிக்கு சென்று நீராட விரும்பிய போதும் காசிக்கு செல்ல வசதி இல்லாதனால மனம் வருத்தம் அடைந்தாங்களாம். தன்னுடைய பக்தைக்காக முருகப்பெருமான் காசி தீர்த்தத்தை இந்த தலத்திற்கே வரவழைத்ததாகவும் புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்குதுங்க.
மற்ற திருத்தலங்களை போல இல்லாமல் இங்கு முதல் வழிபாடு முருகப்பெருமானுக்கே செய்யப்படுதுங்க. மற்ற திருத்தலங்களில் முழு முதற் கடவுளான விநாயக பெருமானுக்கே முதல் வழிபாடானது செய்யப்படும். அது மட்டும் இல்லாமல் நவகிரகங்கள் அனைத்துமே சூரிய பகவானை பார்த்தபடி இந்த ஆலயத்தில் நிற்குதுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்களும் சிவன் மலைக்கு சென்று முருகப்பெருமான தரிசனம் செஞ்சிருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.